ஓகே. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் சாமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, GTA 5 ஓன் ஸ்டோரி சீரிஸ் எபிசோடு 1 தான் பார்க்க போறோம். என்னடா அது ஓன் ஸ்டோரி சீரிஸ் எபிசோடு 1 தான். GTA 5 ஸ்டோரி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால தான் இப்படி ஓன் ஸ்டோரி சீரிஸ் ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பித்தேன். இதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த மாதிரி ஓன் ஸ்டோரி சீரிஸுக்காக நம்ம சேனலை மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இப்போ வந்து GTA 5ல என்ன இருக்குன்னா, லாஸ்ட்ல எவனை பிராங்க்லின், ட்ரெவர், மைக்கேல் 3 பேர் சேர்ந்து கொண்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் அவங்கவுங்க வேலையை பார்த்து கிளம்பியிருப்பாங்க. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி GTA 5 ஸ்டோரி சீரிஸ் இனிமேல் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வந்துட்டு தான் இருக்கும். இந்த வீடியோ தான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. அதனால மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் தான் அவங்க மைக்கேலுக்கு லாஸ் சாண்டோஸில் ஜார்ஜ்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார். இப்போ மைக்கில் அவர் ஜார்ஜ் வந்து எமர்ஜென்சி அவரோட மேன்ஷனுக்கு கூப்பிட்டுருக்காரு, ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம்ட்டு. இப்போ மைக்கிளும் வீட்டிலேருந்து கிளம்பி போகிறான். அவரோட லொக்கேஷனும் மைக்கிளுக்கு ஷேர் பண்ணிட்டாரு. ஓகே, இப்போ மைக்கிளும் அவனோட வீட்டிலேருந்து கிளம்பிட்டான். அவர் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வேறு சொன்னார். அங்கே போனால் தான் தெரியும் அது என்ன ப்ராப்ளம்ட்டு, போய் பார்க்கலாம். அவரோட மேன்ஷனுக்கும் வந்தாச்சு. இந்த ரைட்டில் தெரியுதுல, இதுதான் அவரோட மேன்ஷனு. என்னடா வரும்போது மைக்கேல் காரில் வந்தான், இப்போ வேறு காரில் வந்தான்னு பார்க்காதீங்க. இந்த கார் எங்கே கிளிச்சில் மாட்டிக்கிச்சு. இப்போ மைக்கிளும் மேன்ஷனுக்குள்ளே கார் எடுத்துகிட்டு போகிறான். முன்னாடி பார்த்தா நிறையா கார்ஸ் நிற்கிது. லெஃப்டில் பார்த்தா கொஞ்சம் உட்காந்துருக்காங்க சில பேர். இங்கே எதுமோ பார்ட்டி நடக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே நிற்கிறது தான் ஜார்ஜு. மைக்கிளை கூப்பிட்றாரு. மைக்கிளும் இப்போ காரை பார்க் பண்ணிட்டு அவர்கிட்ட பேச போகிறான். மைக்கிள் என்ன எமர்ஜென்சின்னு கேட்கும் போது ஜார்ஜ் வந்து, மைக்கிள், நான் இந்தியாவிலேருந்து 8 கார்ஸ் கொண்டு வந்தேன். அதில் 2 கார்ஸை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மீதி 6 கார்ஸ் வந்து ஏர்போர்ட்டில் அமெரிக்கன் கேங் மெம்பர்ஸால் மாட்டிக்கிச்சு. அதை நீ தான் எப்படியாச்சும் கொண்டு வரணும்னு கேட்குறாரு. எதுக்காக அந்த இந்தியன் கார்ஸ்லாம் இங்கே கொண்டு வந்தீங்கன்னு கேட்டப்ப, லாஸ் ஆஞ்சோஸில் இந்தியன் கார்ஸ் நல்ல சேல்ஸ் ஆகுதான். அது தெரிஞ்சுக்கிட்டு அமெரிக்கன் மெம்பர்ஸ், கேங் மெம்பர்ஸ் வந்து இப்போ ஏர்போர்ட்லேயே அதை சீஸ் பண்ணி பிடிச்சிட்டாங்களாம். மைக்கிளும் சரின்னு சொல்லி அந்த கார்ஸ்லாம் எடுக்க கிளம்பிட்டான். மொத்தம் 8 கார்ஸ் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்திருக்காரு. அதில் 2 இவரே எடுத்துட்டாரு. மிச்சம் 6 வந்து அமெரிக்கன் கேங் மெம்பர்ஸால் சீஸ் ஆகி நிப்பாட்டியிருக்கு. அதை நம்ம போய் இப்போ எடுக்க போகிறோம். யார் இந்த ஜார்ஜ், எப்படி மைக்கேல் லைஃப்பில் கனெக்ட் ஆனார், எல்லாத்தையும் நம்ம போக போக நெக்ஸ்ட் எபிசோட்ஸில் பார்க்கலாம். மைக்கிளும் இப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டான். இவர் எதுக்கு முன்னாடி வந்தார் ஓகே தெரில. இப்போ இங்கே உள்ளே இருக்க ஏதோ ஒரு ஷெட்டில் தான் அந்த 6 கார் சீஸ் பண்ணி நிப்பாட்டியிருக்காங்கன்னு ஜார்ஜ் சொன்னார். இப்போ நம்ம போய் அது எங்கே இருக்குன்னு தேடலாம். ஒரு வழியாக அங்கிட்டு இங்கிட்டு தேடி கஷ்டப்பட்டு அந்த ஷெட்டை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ மைக்கிளும் ஜூம் பண்ணி பார்க்குறான் ஸ்னைப்பரை வச்சு. காட்ஸ் இருக்காங்க. காட்ஸ் 1 2 நிறையா காட்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு கம்மியாக தான் இருக்காங்க. ப்ராப்ளம் இல்லை. ஒரு 8 காட்ஸ் கிட்ட. அங்கே தான் அந்த 6 காரும் நிற்கிது. ஒரு கார் மட்டும் தெளிவாக தெரியுது. இனோவா, பழைய மாடல் இனோவா போல். வாவ் சூப்பர், எனக்கு இனோவா தான் பிடிக்கும். ஓகே, நம்ம அங்கே பக்கத்தில் போய் பார்க்கலாம். மைக்கிளும் ஸ்னைப்பரை வச்சு இங்கே இருக்க ஒரு கார்டை டவுன் பண்ணுறாரு. ஓகே, டவுன் பண்ணியாச்சு. இப்போ 2வது கார்டையும் டவுன் பண்ணுறான். இப்போ 3வது கார்டு அலர்ட் ஆகிட்டாரு, அவரையும் டவுன் பண்ணுறான். இப்போ எல்லா கார்டும் மைக்கிளை நோக்கி ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக அங்கிட்டு இங்கிட்டு ஓடி எல்லா கார்டையும் டவுன் பண்ணிட்டேன். டவுன் பண்ணக்கப்புறம் மைக்கிள் போய் அந்த காரை பார்க்கலான்னு பார்த்தா இங்கே ஒரு கார்டு நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன் இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து நடந்துட்டு நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் அவரையும் டவுன் பண்ணியாச்சு. இவர் தான் அந்த அமெரிக்கன் கேங்கோட பாஸ் போல. கால் என்னமோ ஒரு விதமாக செத்து போயிருக்காரு. சரி ஓகே, மைக்கிளும் பக்கத்தில் போய் பார்க்குறான் அது என்ன காருன்ட்டு. வாவ் சூப்பர். முன்னாடி 3 ஹோண்டா சிவிக் நிற்கிது. எந்த வருஷம் மாடல்னு தெரில, யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பின்னாடி 3 இனோவா நிற்கிது. இனோவா பழைய மாடல் இனோவா 2005 வேரியண்ட் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இனோவா எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, ஏரியாச்சு. இனோவா பேசிக்காகவே எனக்கு பிடிச்ச கார், நல்லாயிருக்கும். இனோவா உள்ள இன்டீரியர் வந்து சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. சைடில் அந்த லெதர், அந்த வுட்டு மாதிரி வரலாம், எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகே, எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு காரை எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஜார்ஜ் அங்கே சைடில் நிற்கிறாரு. என்ன பண்ணி ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ போய் நம்ம எல்லா கார்ஸையும் எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டிடலாம். லாஸ்ட்டு கார் ஹோண்டா சிவிக்லையும் லாஸ்ட்டு கார் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே நிப்பாட்டிடலாம். அங்கே முன்னாடி பார்த்தா 2 கார் நிற்கிது. அவர் முன்னாடியே அந்த 2 கார் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னார்ல, அந்த காருன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்க் பண்ணிடலாம். இப்போ மைக்கிளும் எல்லா காரையும் எடுத்துகிட்டு வந்து பார்க் பண்ணிட்டான். பார்க் பண்ணிட்டு இப்போ ஜார்ஜ் கிட்ட போய் பேச போகிறான். இப்போ ஜார்ஜும் ரொம்ப தேங்க்ஸ் மைக்கிள், இந்த ஹெல்ப்பை நான் எப்பயும் மறக்க மாட்டேன். இப்போ லெஃப்டில் இருக்க இந்த 2 காரில் நீ எந்த காரை வேணால் எடுத்துக்கலாம். எனக்காக ஹெல்ப் பண்ணதுக்கு இதான் உனக்கு கிஃப்ட்டுன்னு மைக்கிள்கிட்ட சொல்கிறாரு ஜார்ஜு. மைக்கிளும் ஓகே சரி ஓகேன்னு ஏதாச்சும் ஒரு கார் எடுக்கலான்னு போகிறான். நம்ம இப்போ மைக்கிளுக்கு இந்த இனோவா காரே எடுத்துக்கலாம். இனோவா பேசிக்காக எனக்கு பிடிச்ச வண்டி, ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இதே எடுத்துக்கலாம் நம்ம. மைக்கிளும் இனோவாவை எடுத்துகிட்டு அவன் வீட்டுக்கு கிளம்பிட்டான்.
ஜார்ஜ் அங்கே பாய் பாய் சொல்லிக்கிட்டு இருக்காரு, சந்தோஷமா இருக்காருன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்மளும் மைக்கேல் வீட்டுக்கு இந்த காரை எடுத்துகிட்டு கிளம்பலாம். போகிற வழியிலே எங்கேயாச்சும் ஹைவேல போய் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணிட்டு போகலாம். இப்போ பக்கத்தில் இருக்க ஹைவேக்கும் வந்துட்டேன் காரை ஸ்பீட் டெஸ்ட் பண்ண. இப்போ போய் பார்த்துடலாம். ஆனால் கார் வந்து அந்த கண்ட்ரோல் சூப்பராக இருக்குது, லெஃப்ட் அண்ட் ரைட் திருப்புறதுக்கு. ஓகே, டக்குனே வண்டி 130 போயிருச்சு. 130, 150. ஓகே சூப்பர். 150, 200 தொற்றும் போது போகிறோம். இல்லை ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி தெரியுது. ஆஹா, அதுக்குள்ளே பொறுக்கு எதுக்குடா நடு ரோட்டில் வண்டி நிப்பாட்டி போட்டிருக்கு. ஓகே போகலாம். போனால் 180 போயிருச்சு காரு. ஒரு வழியாக முட்டி மோதி 180க்கு மேலே கொண்டு வந்துட்டேன். நடுவில் எல்லாரும் வந்துடுறாங்க. ஓகே 200 தொடுதான்னு பார்ப்போம் காரு. ஓகே 195, 200 தொட்டுருச்சு. 200, 210, 29 கீழே 215, 260, 15. மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து இந்த காருக்கு 215 வரையும் போகுது. சூப்பர். ஓகே, இப்போ நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு மைக்கேல் வீட்டுக்கு கார் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த கார் பார்க்கவே சூப்பராக இருக்குது, ஓட்டவும் நல்லா இருக்குது, ஸ்பீடு அதிகமாக போகுது. அடுத்த எபிசோடில் இந்த காரை ஃபுல்லாக மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு நான் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு இனிமேல் நம்ம சேனலில் அதிகமாக வரும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, பை பாய்.